ஷேய் டெல்லி மகாராஷ்டிரா டெல்லி மகாராஷ்டிரா 3 தலைச்சக்கரம் எல்லாமே முடிஞ்சு வச்சு 3 அம்மாமார கணக்கு நாங்கள் போடுதோம். பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி, மதுரை மீனாட்சிங்கிற கணக்கு டெல்லி வரைக்கும் பிடிப்பேன். நான் பிடிப்பேன். பிடிக்கிற பிடியில் துவைச்சி எடுத்து போடுவார். நான் பிடிச்சி கணக்கு கொடுப்பேன், அவர் துவைச்சி எடுத்து போடுவார். கடவுள் கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்கடா. மானிட பேல அவன் உயிர் வாழறதுக்கு என்னடா வேணும்? பரப்பு, அந்த பரப்பில் போய் கட்டுக்கட்டாக பேப்பர் சேர்ந்தவொடனே அழிக்க போகிறான். இங்கே கட்டடம் போடவா, அங்கே கட்டடம் போடவா, அங்கே மில்லு போடவா, இங்கே தொழிற்சாலை போடவா. இல்லை முட்டா பேகளா, உன் பிடி குடிம்பி பிடி ஆதார கார்டு ரேஷன் கார்டில் உட்காந்துருக்க சரியா? பிடிச்சி கசக்கி நடு ரோட்டில் இழுத்துருவாங்க. அதெல்லாம் உண்டு. ஒரு சிட்டி கிராமத்தில் தெருவில் ஒரு 10-30 பேர் சேட்டை கொண்டு தான் கிடப்பான் ஒரு தெருவுக்குள்ளே. அந்த 30 பேர்த்தையும் கம்பியை பழுக்க வச்சு எழுதிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. தூக்கி கொண்டாட அப்படின்னு அந்த தெருவுக்குள்ளே எல்லாம் வித்தோட்டமாக விட்டு பார்க்க விடுவார் கடவுள். தப்பு செய்கிறதுக்கு உனக்கு கொடுக்கலடா பூமியில். முட்டா பேகலாம் அவங்களுக்கு தப்பு செய்கிற காடா கொடுத்துருக்காரு. பொண்ணும் போல் போகணும், பொண்ணும் போல் வரணும்டா. ஆட்டத்தில் இருக்கி, ஆட்டத்தை ரெக்கை விரித்து போட்டு ஆடுதியடா. அது சிட்டி கிராமத்தில் ஒரு தெருவில் 10-20 பேர் சேட்டை கொண்டு தான் கிடப்பான். கரெக்டாக சொல்லுவார். 10 பேர் கிடப்பான், ஒரு 5 பேர் கிடப்பான். பர்ற ஐட்டமாக இருக்கும். பெண்ணு ஆணும் தூக்கி கம்பியை பழுக்க வச்சு எழுத்தாச்சா அந்த ஒவ்வொரு தெரு கிடக்கிற கழுதியை அமைதியாக போவோம். விவசாயம் கிடக்கா, காடு கிடக்கா, அங்கே போய் விவசாயம் பண்ணி சுரண்டி சாப்பிடுவோங்கிற சிந்தனை கொடுவார். இதா இப்போ எல்லாம் வித்தோட்டமாக அங்கங்கே வீடு மாலையை கட்டி 2ஆம் நம்பர் வேலையை பார்த்து பேப்பரை வச்சு தின்னு உழுங்கி காலத்தை 4 பொழுதும் கழிச்சு போகிற இங்கே உள்ள ஊராக விவசாயத்தை அழிச்சு வாரான். கொடுக்குற குடுப்பில் கொடுத்தா நாக்கு வெளியே தள்ளிப்போம். போட்டாச்சுடா பத்திரப்பதிவில். உலக நாடு, தாய்ந்த நாடு தமிழ்நாடு. பத்திரப்பதிவில் எரிஞ்சிட்டோம். எரிஞ்சா அப்படியே அக்கினி மாதிரி எரிய விடுவார். எழுதி வச்சு வீட்டில் போய் பத்திரத்தை வச்சுருப்பான். அந்த பத்திரம் எரியும், அக்கினியாக எரியும். புரியுதா இல்லையா? 3 அம்மாமாரை போட்ட கணக்கு தப்பாது. எரியையில் தான் இவனை பிடிப்பார். மானிட பேல ஆணும் பெண்ணும் பிடிக்க அடிக்கையில் துவைச்சி எடுத்து போடுவாங்க. முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்கடா.